அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர், இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சு கிரியேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையறு கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்று பணிவின் கேட்டுக்கொள்வேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு தன் எங்களை அடுத்தடுத்து தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். சங்கம் அது சிறு குறுனா மொத்தத்தில் அழைச்சி போட்டு சொல்லிட்டு போட்டது என்ன இருக்கு? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமாண்ணா. வணக்கம். வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது, அப்பப்போ நான் சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இதுவரையும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டணும், விசில் அடிக்கணும், இதை நீங்கள் எல்லா பக்கம் வந்து சேர்க்கணும். ஆனால் இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசுனது எல்லாம் பார்த்தீங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில், ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையே இல்லையா? இதுதான் என்னன்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசிச்சு இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவர்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவர் மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துகிறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லுவேன். தமிழ் சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்குறது உண்மை தான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாஜினி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆகியிருக்கான். என்னோட அண்ணா ராஜன் பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் பேச்சு வச்சிருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படியேப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் என்ன புரியுதா? எல்லா படம் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையே பேசிட்டு ஒன்றுமே புரியல. நீ யாருமே 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா இருக்கணும். பாருங்க, டைரக்டர் தனியாக, புருஷர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயினி. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம், சும்மா சொல்லக்கூடாது, பேசினாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்து ஏகப்பட்ட பேர் படுத்துனாங்க, தெளிவாக பேசினாங்க. அவங்க யாரும் தேவயானி சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படி சொன்னாங்க. யாரையும் இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது மாரி? எல்லாருமே சொல்கிறேன், யாருமே. அவர் அதுமாதிரி ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோட திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இப்பொழுது தான் இருக்குது. சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பாற்ற சொல்கிறாரு. அது சுரேஷ் கமல் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு நான் சொல்லாமா? அவரு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய ப்ரொடியூசரு, அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியால வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேர் கூட பார்க்க மாட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு 100 படம் வருதுனால 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்காரு. எந்த படம் இல்லை. இந்த குட்பேட் ஆட்லின்னு ஓடிச்சா முடிஞ்சு போயிட்டு அஜித் எப்போ காட்சிட்டு இருப்போன்னு யாருக்கு தெரியும்? இந்த அடுத்து இப்போ நான் 1ஆம் தேதி ரேகன் நம்ம ஒரு இவரு படம் வருது, ரோனா, அது சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சு அவங்க போயிடுறாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிருக்கு. அதை யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம்னா நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் ஏன் இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்குமா? அந்த படம் நல்லா இருந்தாலும் உட்காருவான். நீங்கள் சொல்ற திருச்சியில் 100 ரூபா சார், எங்க சார் 200 ரூபாய்க்கு போதும் சார். இல்லை சார் 200 தான் சார், வாய் தவிர வந்துச்சு நினைக்கிறேன். 190 பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறது தான் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்.
நான் தஞ்சாவூர் தான் எல்லாம் டிடிஎஸ் சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 சொன்னதுன்னா 10 ரூபா 200 தப்பா. ஏன்னா ஒரு பையன் ஒரு டீ சாப்பிட்றதுனால 50 ரூபாவது அது எல்லாம் தேட்ட முடியும். இன்னைக்கு சினிமா மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறது இல்லைங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிடும் போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறேம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் பாப்பிட பிடிச்சது நான் தான்மா, டேரக்டர் நான் தான். ஐயோ படம் ஓடுமா, ஏன் யாரும் பார்க்க மாட்டேம்மா. அதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார் 3 கோடி ரூபா வச்சிருந்தார். நீ டேரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சதா இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு பிடிச்ச சொல்லி ஏமாத்தாத அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புறது. காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்காருங்க. 200 ரூபாய் இப்போ சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கணும், பாதி வெளியே வந்துடலாம். நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்தா பார்த்த படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, படம் செலவு நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்தீங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி உடைய இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு. இனி வருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடும். எல்லா தேட்டருக்காரங்களுமே படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியும்னால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றியான்னு சொல்லி மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரு மார்கண்டேயன் தான், உண்மையா மார்கண்டேயன், இவரு மார்கண்டேயன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்கோ தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதரன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் சொல்லிட்டேன். இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் சொல்றேன், டக்குன்னு எடுத்தோடனே உனக்கு பாசு கொடுக்குங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எங்க அண்ணன் திரைநீதி செல்வன் உட்காந்துட்டு போய் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணன் திரைநீதி செல்வன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பக்கத்துல தேவராய் சார் இருந்து முருகன் சார், எங்க எல்லாரும் நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள், எங்க சகோதரர்கள் தான். நீங்க தான் இந்த படத்தை ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் உண்மையாகவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரை இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும், பரதன் சார் டைரக்டர், பரதன் சாருடைய கோ டைரக்டரு சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க, அவர் எங்கள் இயக்குனர் ஜாதி, அதனால ஒரு பில்டப் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும்
எங்கள் அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவார். இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்தோம். படத்தின் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கள் தேவராஜ் சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள்லாம் சென்டரில் உட்காந்து கதாநாயகன் தள்ளி விட்டீங்களா ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனால தான் உடனே சொன்ன மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி வந்து சென்டரில் உட்கார கூப்பிடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு சுயநலம் தான். பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன், மாஸ்டர் முந்திக்கிட்டார் இல்லையா? இல்லை. ஸோ அதனால் இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இப்போ தான் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்க, நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களுடைய அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேறு மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழில் பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டல். உண்மையா சார் ரொம்ப அப்ரிஷியேட் இருக்கு. அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீங்கள் தமிழில் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையாக அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே அப்படியே இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃப்ளேம் இண்டியா, உலக இந்தியா மாதிரி ஆகி போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போகிறது இல்லையோ, ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த ஒன்று இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனால தான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து மொழியால் வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழில் வைக்கிறாரு. ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம் நிச்சயமாக பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். நான் ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் சொன்னாங்க, அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம், சின்னத்திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமாக வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து எங்களோட தயாரிப்பாளர்கள், எங்களோட திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அது உங்களை பத்திரிகை வாயிலாக அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.